ரொம்ப நாளாவே என் ஹஸ்பண்ட் நான் பண்ணி கொடு இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் சரி இன்னைக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்தேன் எனக்கே ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஆனா இது கூட சிக்கன் கிரேவி இருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இல்லாதனால முட்டை கிரேவியே வச்சுக்கிட்டேன். மறுபடியும் முட்டை கிரேவியான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாவு வந்து கோதுமை மாவு போட சொன்னாங்க, மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, சோடா உப்பு, ஈஸ்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஈஸ்ட் இல்லாதனால சோடா உப்பு போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்க சொன்னாங்க. ஆனால் அவ்வளோத்துக்கு நேரம் இல்லாதனால நான்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே எடுத்து உருட்டினேன். ஆனால் மாவு ஒட்டாமல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே எனக்கு மாவு ஒட்டினனால அது கூட கோதுமை மாவெல்லாம் போட்டு எடுத்தேன். விரித்து எடுத்து நானும் பேனில் போட்டேன். பூரி சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, நான் மாதிரி. இப்படியே நம்ம ஏமாற்றி கிரேவியும் வச்சு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் சாப்பிட்டுட்டு என் பையனும் என் ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன்லாம் அம்மா நீங்கள் இதுவே டெய்லியும் வச்சுதாங்கன்னு சொன்னாங்க. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.